கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் தேவனே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசும் உங்கள் நல்ல இன்ப பரிசுத்த ஆசீர்வாத கிருபையின் வார்த்தைகளை தாரும். யாரையும் புண்படுத்த அல்ல, எல்லாரும் ஆசீர்வாதமாய் மாறவே விரும்புகிறேன் சுவாமி. எல்லாரும் உம்முடைய தயவில், உம்முடைய கிருபையில், உம்முடைய நன்மையில் பெருகும்படியாகவே விரும்புகிறேன் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கணும். சபையை மட்டுமல்ல, இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ அத்தனை பேருக்கும் நீர் நல்ல ஆசீர்வாதமான இருதயத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் மாற்றணும். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். இந்த தலைப்பினுடைய பெயர் அலையாதே. என்னது? அலையாதே. இதுக்கு சரியான அர்த்தத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, காலேஜில் படிக்கும் பொழுது பசங்க அலைவானுங்க. என்ன, யாராவது ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாளா? என்ன அலைவான். அவன் சைக்கிளை எடுத்து பின்னாடியே சுற்றுவான், அந்த பஸ் ஸ்டாண்டில் சுற்றி சுற்றி வருவான். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அலையிறது. ஆனால் அதே அவன் காலேஜ் முடித்து அவன் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி, அந்த கம்பெனியில் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடச்சி, அவன் ஒரு மேனேஜரோ ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரோ ஆனதுக்கு அப்புறம் அவன் அலையிறதில்லை, அவன் தேடுறான். வித்தியாசம் தெரியுதா? அதுக்கப்புறம் அவன் கையில் மற்றவங்கெல்லாம் கொண்டு வந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அவன் 10 ஃபோட்டோ வச்சு இப்போ அலையிறதில்லை. இப்போ என்ன செய்கிறான்? தெரிந்தெடுக்கிறான். இந்த பொண்ணு அழகாக இருக்குது, ஆனால் ஃபேமிலி சரியில்லை. என்ன, இந்த பொண்ணு அழகாக இருக்குது, ஆனால் படிப்பு இல்லை. இந்த பொண்ணு அழகாக இருக்குது, ஆனால் குள்ளமாக இருக்குது. ஹலோ, கரெக்டா? ஆனால் ஒரு காலத்தில் என்ன செய்தான்?
எல்லாரும் அப்படிதான். என்ன அலையிறாங்க. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அலையுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாரு? தேடுங்கள் கண்டடைவீர்கள். அலைந்தால் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா? வாழ்க்கையில தேவ பிள்ளை அலையக்கூடாது. அல்லேலூயா. தேடணும். வாழ்க்கையில குறிக்கோளோடு கூட சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நம்ம தேடணும், ஞானத்தோடு தேடணும். ஆனால் அலைகிறது ஒரு சாபம். அலைந்து ஏதாவது கிடைச்சா போதும் அப்படி இருப்பது ஒரு சாபம். இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களோடு கூட சில வசனங்களை அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 12-13. அவர்கள் போகும் பொழுது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன், அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன், அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். 13வது வசனம். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அலைகிற ஜனங்கள் மீது ஆண்டவர் வலையை விரித்து அவர்களை கீழே விழ பண்ணுவாராம். என்ன 12வது வசனம் அப்படி சொல்லுது. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால், ஆண்டவரை தேடாமல் வேற எதற்காகவோ அலைகிறாங்க. ஒருவேளை உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக அலையலாம், பேர் புகழுக்காக அலையலாம், ஐஸ்வர்யத்திற்காக அலையலாம். மனுஷர்கள் அலைவது ஒரு சாபம். காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இந்த உலகத்தில் அலைவப்பா, ஒரு இடத்துல நீ என்ன செய்ய மாட்ட, இருக்க மாட்ட. ஏன்னா நீ இரத்த பிரியன், கொலைகாரன், ஆகவே நீ அலைவ. ஸோ இன்றைக்கு சிலர் மேலே இந்த சாபம் இருக்கும். அலைந்து கொண்டே இருப்பாங்க, அலைந்து கொண்டே இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கூட அவங்க அப்படி எங்கேயாவது அது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, என்ன ஒரு அலைகிற ஒரு ஆவி. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த சாபத்தை ஆண்டவர் நம்ம விட்டு எடுக்கணும். நீதிமொழிகள் 27 வசனம் 8 சொல்லுகிறது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நல்ல இடத்துல வைக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் ஒரு சிலர் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணிவிட்டு, அவர்கள் அதை உதாசீன பண்ணிவிட்டு ஓடும் பொழுது, அவங்க எங்க இருக்கணுமோ அங்க இல்லாமல் அவர்கள் ஓடும் பொழுது, ஒரு கூட்டை விட்டு வெளியே திரிகிற ஒரு குருவி எப்படி அலக்கழிக்கப்படுகிறதோ அப்படி சிலருடைய வாழ்க்கை அலக்கழிக்கப்படும். அப்பாவோடு கூட இருக்க வேண்டிய அந்த இளைய குமாரன் அப்பாவை விட்டு அவன் வெளியே போனதினாலே அவனுடைய வாழ்க்கை அலக்கழிக்கப்பட்டது. என்ன ஆண்டவர் நம்ம சில இடத்துல, சில சபையில, சில ஊழியத்தில், சில வேலையில, சில நண்பர்கள் மத்தியில, சில தொழிலிலே ஆண்டவர் நம்மை வைப்பார். அதை கண்டுபிடிக்கணும். நாம நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகிடக்கூடாது. சில நேரத்தில் குடும்பத்தில் கூட ஒரு கணவன் இல்லாவிட்டால் ஒரு தகப்பன் தன் ஸ்தானத்தை விட்டு விலகும் பொழுது அந்த குடும்பமே அலக்கழிக்கப்படுகிறது. என்ன
நம்முடைய ஸ்தானங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த வயசில் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு காலத்தில் அப்பா அம்மா கரத்தின் கீழ் இருந்தோம், அது வேறு. இன்றைக்கு நம்மையே ஆண்டவர் ஒரு குடும்ப தலைவனாய் ஒரு தலைவியாய் ஆண்டவர் வைத்திருப்பார். என்ன நம்முடைய ஸ்தானத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் விசுவாசியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், என்னை ஒரு ஊழியனாய் வைத்திருக்கிறார். ஸோ நம்முடைய ஸ்தானங்களை அறிந்து எந்த இடத்துல நாம் இருக்கணும், அந்த இடத்துல நம்ம சரியாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம கூடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? குருவியாக இருக்கிற நீ கழுகை போல மாற ஆசைப்படாது. ஆமீன். விசுவாசம் என்கிற பெயரில் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. ஆபிரகாமை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஸோ விசுவாசம் என்பது என்ன? வசனத்தை விசுவாசிப்பது விசுவாசம். அடுத்து ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ஆமென். நீனே சில காரியங்களை எடுத்து இதை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லுவது நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவான ஒரு 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 பிரயாசம் அது. ஆனால் ஒருவேளை அது உனக்கு ஆண்டவர் சொல்லலை அப்படின்னா நீ அலைகிற. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய திட்டங்களை அவர்கள் வகுத்து இது கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அவங்களே மனசில் டிசைட் பண்ணி அதை நான் விசுவாசிப்பேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் அதை அவங்க தந்திருக்க மாட்டார். ஆண்டவர் அது உனக்குரியதல்ல. எருசலேமில் தாவீது ராஜாவா இருக்கும் பொழுது இன்னொருத்தை எழும்பி கர்த்தர் என்னையும் ராஜாவாய் மாற்றுவார் என்றால் அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னவாகும்? தாவீது எப்படி ராஜாவாய் மாறினாரோ நானும் அப்படி ராஜாவாய் மாறுவேன்னு சொல்லி வேறே ஒரு மெய்ப்பெண் எழும்பி அதற்காக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணா தாவீது அபிஷேகம் அவன் மேல் இறங்குமா? இறங்காது. பிரைஸ் தி லார்ட். ஸோ சில காரியங்கள் நாம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லி இருக்கணும். அதை நாம் ஜெபத்தின் மூலமாய் தேவ சமூகத்தில் பெற்றிருக்கணும். அப்படி இல்லாமல் நீ செய்ய ஆரம்பித்தால், உன் ஸ்தானத்தை விட்டு நீ அலைந்தால் நீ அலைவ. எல்லாரும் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, நல்லது. நானும் கம்பெனி ஆரம்பிக்க சொல்கிறேன், நல்லது. ஆனால் உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய ஞானம் ஒரு கம்பெனி அல்ல, ஒரு தொழில், நீ ஒரு வேலை தான் செய்யணும் அப்படின்னும் பொழுது நீ மற்றவங்க செய்கிறாங்க என்பதற்காக நீ அதை செய்ய முற்பட்டால் உன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவியை போல இருப்ப. ஆமீன். அல்லேலூயா. சொல்றது விளங்குதா? You must know for what purpose you have been called. உனக்கு தெரியணும் நீ எதற்காக அழைக்கப்பட்ட. இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு காரணம் அவர்களே நினைச்சிட்டாங்க கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். என்ன? அவங்களே நினைச்சிட்டாங்க. அவங்களே மனதில் அவங்களே யோசிச்சுட்டாங்க கர்த்தர் என்னை ஒரு பெரிய ஊழியத்திற்காக அழைத்தார். இல்லை, உன்னை ஆண்டவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய தான் அழைச்சிருப்பார். என்ன? இல்லாவிட்டால் சபையில் ஒரு லீடராக இருக்கும்படி தான் உன்னை அழைத்திருப்பார். ஆனால் நீ என்ன செய்துட்ட? வித்தியாசமாக மாறிட்ட. ஸோ அதனால் உன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற ஒரு குருவியை போல இருக்காதே. உன்னை ஆண்டவர் எங்கே வைக்க நினைக்கிறாரோ அங்கே இரு. உனக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அந்த பொறுப்பை பற்றிக்கொள். நான் சொல்றது விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். உன்னை ஆண்டவர் எந்த இடத்துல உன்னை தீபமாய் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தீபமாய் இரு. எந்த இடத்துல தேவன் உனக்கு கிருபைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை, ஞானத்தை கொடுத்து எந்த காரியத்தை செய்ய சொல்றாரோ அதை செய். அது உனக்கு தெரியல அப்படின்னா தேவ ஊழியரிடத்துல போய் ஆலோசனை பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் பேசுவார். அதற்கு தான் ஊழியக்காரரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சவுலுக்கு கழுதை என்னாச்சுன்னு தெரியல, அலைஞ்சிட்டு இருக்கிறான்.
அப்பொழுது அவன் ஊழியக்காரனிடத்தில் போகிறான். அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், இடத்துல போவோம். அப்பொழுது சாமுவேல் இடத்துல சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் போகும் பொழுது அவர் சொல்றார், நீ அலையாதப்பா, உங்க அப்பா அம்மா கவலைப்படுறாங்க, நீ தேடி வந்த கழுதை கிடைத்து விட்டது, ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார், நீ இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் மாறணும். அல்லேலூயா, ஆமென். ஸோ கர்த்தர் தான் நமக்கு ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வேற எங்கேயாவது இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு சமாதானம் இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதை விட்டு விட்டு வேற ஏதாவது செய்து கொண்டிருந்தால் அதில் ஆசீர்வாதம் இருக்காது. நீ ஒரு நல்ல ஒரு குடும்ப மகளாய் இருந்து நீ உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள நடத்தணும், உன் குடும்பத்துக்காக நீ உழைக்கணும், உன் குடும்பத்தை நடத்தணுன்ற ஒரு அபிஷேகம் மேல இருக்குமே, ஆனால் நீ ஒரு ஊழியத்துக்கு போக முடியாது. உன்னை ஆண்டவர் ஒரு ஊழியம் செய்ய அழைத்தாரே, ஆனால் நீ வேலைக்கு போக முடியாது. என்ன, நாங்கெல்லாம் வேலை செய்யும் பொழுது தத்தளித்தோம், முடியல, மனசு அப்படியே வாதிக்கும். வேலை செய்யும் பொழுது நீ இருக்க வேண்டிய இடம் இதுவா, ஆதாமே எங்கே இருக்கிறாய், அந்த மாதிரி வின்சன் நீ எங்கே இருக்கிற, நான் இங்கேயே அவனை இருக்க சொன்னேன், நான் இங்கேயே அவனை இருக்க சொன்னேன். அந்த சத்தம் அலற ஆரம்பித்தது. ஆகவே தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்தில் வந்து நின்னோம். அந்த சத்தத்தினுடைய அந்த அந்த வல்லமையை தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தால், இந்த வேலையில இருந்தா மாசமான சம்பளம் வரும், நான் ஊழியத்துக்கு போனால் 15-20 பேரை வைத்து ஊழியத்துக்கு போனால் நான் என்ன செய்வேன்? எவ்வளவோ யோசித்தோம். ஆனால் அந்த சத்தம் அதிர பண்ணினது, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணினதை போல் உன்னுடைய ஸ்தானம் என்ன? நீ தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறாயா, அல்லது கர்த்தர் நாட்டின அந்த நீரோடை ஓரத்தில் வளர்ந்து கனி தருகிற மரமாய் இருக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு உன் ஸ்தானத்தை விட்டு அலையாதே. நிறைய பேர் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. தேடுங்க, என்ன வேணும் வாழ்க்கையில, அடுத்து நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணு, உட்கார்ந்து ஆலோசனை பண்ணு, குடும்பமாய் ஆலோசனை பண்ணு. அப்படி உங்களுக்கு ஒரு ஆலோசனை எட்ட முடியலையா, ஊழியக்காரங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு. நீயே ஒரு முடிவெடுத்து ஓடிடாதே, அலைஞ்சிட்டே இருப்ப. குருவியை பார்த்துருக்கீங்களா? கவனிச்சு பாருங்க. இங்க நிற்கும், அங்க பறக்கும், திரும்ப அதே இடத்துக்கு வரும், திரும்ப எங்கேயோ போகும், திரும்ப அதே இடத்துக்கு வரும், அப்படியே தாவிட்டே இருக்கும், மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும். என்ன ஒன்றும் இருக்காது, நோ ரீசன். என்ன, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும்னா தேடுங்க, வசனத்தினால் தேடுங்க, ஜெபத்தினால் தேடுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்துக்கு வந்தாலும் தேடி வந்திருக்கணும். கிங் ஆஃப் க்ளோரிக்கு வந்தால் எப்படி வந்திருக்கணும்? தேடி வந்திருக்கணும். சரி, இங்க ஒரு வாரம், அங்க ஒரு வாரம், அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எதற்காக நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம்? இந்த ஆலயத்தில் ஒரு மகிமை இருக்கு, அந்த மகிமையை தேடணும். இந்த ஆலயத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இந்த ஆலயத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கு, இந்த ஆலயத்தில் ஒரு மேன்மையான சத்தியம் இருக்கு, அதை தேடணும். ஆமென். அதை தேடி வரணும். இந்த ஆலயத்தில் ஒரு கனத்திற்குரிய ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தேடணும். உன்னுடைய லைஃப்ல தேவன் ஒரு உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறார். எலியா வந்து அந்த எலிசாவின் மீது சால்வை போட்ட உடனே, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே தன்னுடைய வாழ்வு ஆதாரத்தை அவன் அழித்து கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருக்கு கொடுத்து விட்டு வெறும் கையனாய் எலியாவை பின்பற்றினான். அவனுடைய ஸ்தானத்தில் அவன் உண்மையாய் இருந்தான். கேயாசியோ, எலிசா அவனுக்கு எவ்வளவோ ஆலோசனை சொன்னாலும் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறான். பாருங்க, யார் பின்னாடி? நாகமான் பின்னாடி. என்ன, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். எப்பொழுதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை குறிகோளோடு கூட தேடுகிறோமோ
ஆசீர்வாதமாய் மாறுவோம், ஆசீர்வாதமாய் மாறுவோம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நோ, ஆசீர்வாதம் வராது. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது விளங்குதான்? ஹல்லேலூயா. தயவு செய்து நம்முடைய இருதயம் அலையக்கூடாது, அலைப்பாயக்கூடாது. என்ன? இரு மனம், ஒரு அலைப்பாய்கிற தன்மை. நம்முடைய மனதில் அலைப்பாய்கிற இருதயம் இருக்கக்கூடாது. நிறைய பேருடைய இருதயம் அப்படியே தண்ணீரை போல ததும்பினவனே. ரூபனை பார்த்து அவனுடைய தகப்பன் சொல்றார், அப்பாவே சொல்றார் மகனை பார்த்து, நீ ததும்பினவன், அலைப்பாய்கிறவன். நீ சேஷ்ட புத்திரன், ஆனால் நீ அலைப்பாய்கிறவன். நீ அலைகிற ஒரு மனுஷன். என்ன? உனக்குன்னு ஒரு நோக்கம் இல்லை, உனக்குன்னு ஒரு கோட்பாடு இல்லை, உனக்குன்னு ஒரு வைராக்கியம் இல்லை, உனக்குன்னு சொல்லி ஒரு இலக்கு இல்லை. நீ அலைப்பாய்கிறவன். நாம எல்லாரும் நம்முடைய ஸ்தானத்தை நோக்கி ஓடினோம். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம அப்படி போனோம்னு வைங்களேன், சாதிக்கலாம். ஒவ்வொருத்தரும் சாதிக்கலாம், பெரிய காரியம் செய்யலாம். நம்ம அப்படியெல்லாம் இல்லை. சில பசங்க 5 கோர்ஸ் படிக்கிறானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன், யாரோ ஒருத்தர் 140 டிகிரி படிச்சிருக்கிறார். என்ன? எத்தனை டிகிரி? 140. என்னையா பண்ண படிச்சு? நான் வாழ்நாளெல்லாம் படிக்கணும்னு ஆசை. படிச்சிருக்கார், நல்லது. அவர் படிக்கிறார். நம்ம சர்ச்சில் சில பசங்க இருக்கானுங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கோர்ஸ். சரியா? அதில் எவனாவது ஒருத்தர் என்னது லிஃப்டிங் சூப்பர்வைசர், அப்படி அலையா போய் லிஃப்டிங் சூப்பர்வைசர். அதுக்கப்புறம் அதுக்கு மார்க்கெட் போயிடும். அதுக்கப்புறம் இஎன்டியா, ஏதோ இஎன்டின்னா அது வேற என்ன, என்டியா, இல்லை வேற ஏதோ வெல்டிங்கில் ஏதோ ஒரு கோர்ஸ் வரும். உடனே எல்லாம் அந்த கோர்ஸ். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்வான், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தால் வேலை கிடைக்குது. எல்லாரும் டிரைவிங் லைசன்ஸ். அவன் பார்த்தா, என்னடா ஒரே இண்டியன்ஸ், அதுவும் கிங் ஆஃப் குளோரியிலேருந்தே வந்து விழுது டிரைவிங் லைசன்ஸ். சரி, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணு. சரி. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஆரம்பித்தான், திருச்சியில் போய் ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தால் நல்ல வேலை கிடைக்குது. நம்ம சர்ச்சில் இருந்தே நிறைய பேர், பாஸ்டர் நான் திருச்சிக்கு போகிறேன். எதுக்குப்பா போகிற? பொண்ணு பார்க்க? இல்லை, வெல்டிங் கோர்ஸ் படிக்க போகிறேன். திருச்சி, ஒரே திருச்சி. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. இப்போ வேறு எங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு மலேசியா, கொஞ்ச நாள் மலேசியா. என்ன? அலையக்கூடாது, தேடணும். வாழ்க்கையில் தேடணும், உட்கார்ந்து தேடணும். முன்னேற்றத்திற்கான வழி என்ன இருக்குன்னு தேடணும். பிரைஸ் தி லார்ட். அலையாதீங்க, தயவு செய்து அலையாதீங்க. சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சபையில நாம நாட்டப்பட்டிருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு ஆழமாய் நம்ம நாட்டப்பட்டிருந்தா கர்த்தர் நம்மை செழிக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் எடுத்த உடனே உங்களை செழிக்க வைக்க மாட்டார். சிலருக்கு நடக்கும், சிலருக்கு அற்புதங்கள் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் எப்போ வரும்? ஆண்டவர் சிலரை ஒரு 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம் அப்படி பார்ப்பார். அதை பார்த்து அந்த ஆலயத்தில் நீ ஆரம்பத்தில் விசுவாசியாக வந்த ஒரு 3 வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு லீடர், ஒரு ஊழியக்காரனாய் மாறணும், ஊன்றப்படணும். பாஸ்டரோடு கூட இணைஞ்சிருக்கணும். பாஸ்டர் நான் 5 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாஸ்டர் பார்க்கக்கூடாது. 5 வருஷமா நீ சர்ச்சில் இருக்கிறீன்னா உனக்கும் பாஸ்டருக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஆமீன். உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நீ ஊன்றப்பட்டிருக்கணும், இந்த ஆலயத்தில் நீ வேர் விட்டு இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் உன்னை செழிக்க பண்ணுவார். நம்ம ஆலயம் இல்லை, எந்த ஆலயத்திலும் தேவ பிள்ளைகள் அந்த ஆலயங்களில் வேரூன்றி இருந்தாலே அந்த ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். சில ஆலயங்களில் ஆசீர்வாதங்கள் இருக்காது. சில ஆலயங்களில் சில நேரத்தில் அந்த ஊழியக்காரர்கள் நம்ம ஏன் இந்த கண்ணீரின் ஜெபத்தெல்லாம் பண்ணுறோம் தெரியுமா? இந்த ஆலயம் நல்ல நிலமா இருக்கணும். சில ஆலயமே வழியோரமான நிலமா இருக்கும். சில ஆலயமே அப்படி இருக்கும். சில ஆலயமே
முட்செடிகள் நிறைந்த இடமா இருக்கும். சில ஆலயமே கற்பாறையா இருக்கும். என்ன? ஸோ இந்த ஆலயத்தை நல்ல நிலமாய் மாற்றுவது ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, அடுத்து அந்த ஊழியக்காரனுடைய தரிசனம், அந்த ஊழியக்காரனுடைய இருதயம். இந்த ஆலயம் எப்படி இருக்கும்னா, என் இருதயத்தின்படி தான் இந்த ஆலயம் இருக்கும். இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் நினைச்சு நான் ஜெபம் பண்ணேன்னா இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து இவங்க நல்லா ஆயிட்டாங்களா அப்படின்னு எனக்கு வயிறு எரிஞ்ச. இந்த ஆலயத்தில் யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆலயம் ஊழியக்காரனுடைய இருதயம். இந்த ஆலயம் அதான் பவுல் சொல்றார், நீங்க எனக்கு கிரீடமானவர்கள், நீங்க எனக்கு கண்ணை போல. அல்லேலூயா. ஸோ இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உன்னை செழிக்க பண்ணணும்னா இந்த ஆலயத்தில் நீ வேறொன்றணும். ஆலயத்தில் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. சும்மா ஒரு வேறொன்றுகிற ஒரு அனுபவம் இருந்தா பரலோக தேவன் பார்ப்பார், என் வீட்டில் நீ இருக்கியம்பா, என் வீட்டில் நீ எவ்வளவு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிற. ஆலயத்தில் ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க மூலமாய் ஒரு குடும்பம் இந்த ஆலயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசி. உங்க மூலமாய் ஒரு குடும்பம் இந்த சபையில பாதிக்கப்பட்டிருந்தால் நீ பாதிக்கப்பட்ட விசுவாசி. ஹலோ, உங்க மூலமா இந்த சபையில ஒரு ஆத்துமா வெளியேறி இருந்தால் நீ வெளியேற்றுகிற விசுவாசி. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உன் மூலமாய் சில குடும்பங்கள் சபைக்கு வந்திருந்தா நீ சேர்க்கிற விசுவாசி. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆலயத்துல நீ நாட்டப்பட்டிருக்கியா? இல்லை சும்மா வரும். அதுவும் சிலர் நாட்டப்பட்டதுக்கு என்ன அடையாளம்னா, ஒரு அடையாளம் இருக்கு. அவங்க அந்த பர்டிகுலர் ஆராதனைக்கு வருவாங்க, ஏறக்குறைய அந்த பர்டிகுலர் சேர்ல உட்காருவாங்க. ஹலோ, சரி, அது ஃப்ரண்ட் ரோவோ கடைசி ரோவோ எங்கேயோ அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க, அது வந்து ஒரு 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 சிம்பாலிக், அவங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது. அப்போ அங்கங்கே மாறி மாறி உட்காடுறாங்களே பாஸ்டர், அவங்க நாட்டப்படலையா? ஐயோ, நாட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நான் இதை சொல்கிறேன்னா, சில ஆட்களுக்கு பாருங்க, அந்த சேர் மாறினா கூட அன்னைக்கு ஆராதனை அவங்களுக்கு சரியா இருக்காது. என்ன சேர் மாறினாலே, ஏன்னா இது ஓவரா நாட்டப்பட்டுடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆலயத்தில் நாட்டப்படுங்க, நீங்க செழிப்பீங்க. ஆலயத்தில் சில தேவ பிள்ளைகள் எதற்காக அலையறாங்க பாருங்க. சங்கீதம் 59:15. அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். இது யார் அப்படின்னா, ஆலயத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை சில உபதேசங்களுக்கு, சில வசனங்களுக்கு என்ன செய்வாங்க, அலைவாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்க. என்ன, சர்ச்சை தவிர மற்ற எல்லா கூட்டத்தையும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு நான் கிங் ஆஃப் க்ளோரிக்கு வருவேன், கிங் ஆஃப் க்ளோரி சொல்கிற கூட்டங்களுக்கு அட்டென்ட் பண்ணுவேன், வேறு யாரு கூட எனக்கு கான்டாக்ட் கிடையாது ஐயா, எனக்கு நம்ம சர்ச் போதும். சிலர் அப்படி இல்லை, அவங்களுக்கு 10 சர்ச் வேணும். என்ன, அவங்களுக்கு எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அதெல்லாம் போய் உட்காந்துருப்பாங்க. அந்த ஊழியக்காரர் இன்றைக்கு இயேசுவுக்காக தங்கள் இருதயத்தை கொடுக்கிறவர்கள் கை தூக்குங்கன்னா இவன் கை தூக்கிட்டு போய் நிற்பான். சம்டைம்ஸ் நாங்கள் அங்கே போய் நிற்போம், நம்ம சர்ச்சில் லீடராக இருப்பான். பாவி, நீ லீடர்னு நான் வச்சிருக்கேன், இப்போ தான் என்ன செய்கிற, கையை தூக்கிட்டு போய் அப்படியே முன்னாடி அப்படியே உருக்கமா, நான் ஒரு பாவி, எனக்கு வரும் பாருங்க ஆவி. விதவிதமான வசனங்கள் சிலருக்கு வேணும். என்ன, விதவிதமான வசனங்கள் வேணும். விதவிதமான புஸ்தகத்தை வாசித்து திருப்தி இல்லாத ஆட்கள். ஒரு தேவ பிள்ளை சபையில திருப்தி அடையணும். ஆமென். அலையக்கூடாது. நாங்கெல்லாம் வீட்டு சாப்பாடு தான்.
கடை சாப்பாடே எங்களுக்கு என்ன செய்யாது, ஒத்துக்காது. அந்த காலத்தில் இருந்து, எந்த காலத்தில் இருந்து ஸ்கூலுக்கு போகும் பொழுதே அம்மா 3 இட்லி அதில் ஏதாவது ஒன்று ஊற்றி தருவாங்க. அது ஸ்கூலில் போய் சாப்பிட முடியாது, ஆனால் அதுதான் சாப்பிடணும். இங்கே வந்த பிறகு நமக்கு தெரியாது. அந்த அந்த இந்தியாவிலேருந்து வரும்பொழுது அந்த 3 அடுக்கு கேரியர் என்ன, அதை எடுத்துட்டு அதை வேலைக்கு எட்டு போனால் சைனீஸ் எல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறான். ஏ வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், மை லஞ்ச் லஞ்ச் லஞ்ச், யூ கேன் ஈட் லைக் திஸ். அப்போ தான் எனக்கே ரோஷம் வந்துச்சு. அவன் பார்த்துட்டு அவன் பார்க்குற பார்வையே. அதுக்கப்புறம் நாமளும் வெளியில் சாப்பிட பழகிட்டோம். ப்ரைஸாக சரியா. இன்னும் எத்தனை பேர் இங்கே கேரியர் கட்டிட்டு போகிறீங்களோ தெரியல எனக்கு. சரி போங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சைனீஸ் கண்ணில் படாமல் சாப்பிடுங்க. ப்ரைஸ் லடாமே. சரியா, வெரி குட். ஸோ தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆகாரம் போதும், சபையில் இருக்கிற வசனம் போதும், சபையில் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல செய்திகள் போதும். சில செய்திகள் பக்தி விருத்திக்கான செய்திகளை கேளுங்க, தர்க்கமான செய்திகளை கேட்காதீங்க. என்ன, சிம்பிளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற உபதேசம் போதும். சிலர் உள்ள ஆழமாய் நாங்கள் போகிறோன்னு சொல்லி தாங்களே புதைச்சிக்கிறாங்க. அதுக்கு பேர் பரியல். என்ன செய்கிறாங்களா இவங்க? நாங்கள் we want to go deep pastor. ரட்சிக்கப்பட்டிருக்கியா, அபிஷேகம் பெற்றிருக்கிறியா, நல்ல சந்தோஷமா சமாதானமா இருக்கியா, பரலோகம் போறன்ற நம்பிக்கை இருக்கா, வசனத்தை வாசிக்கிறியா, அது போதும். ரொம்ப டீப்பா போய் உன் தலையில நீயே என்ன செய்யாத, மண்ணை கொட்டிக்காத. என்ன, எல்லாம் புரோக்கன் ஹெட்ஸ் சபைகள்ல நிறைய புரோக்கன் ஹெட்ஸ். இந்த வசனம் என்ன கூறுகிறது தெரியுமா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா இருக்க கூறுகிறது, அவ்வளவுதான். சரி, ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு யோபு 15:23, அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான், அந்தகார நாள் தனக்கு சமீபத்திருக்கிறது அறிவான். அப்போ எங்கே கிடைக்குது என்று அலைந்து திரிகிறான். ஒரு சபையில் இருக்கிற பிள்ளைகள் கண்ட உபதேசத்திற்கு அலையக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சரி, அலையக்கூடாது. சில நேரத்தில் திருத்துவம், ட்ரினிட்டின்ற ஒரு வேர்டை பைபிளில் இல்லை. ஆமாம், இல்லை, எங்களுக்கு தெரியும். ஸோ உடனே சொல்லுவாங்க ஜீசஸ் ஒன்லி தான் கரெக்ட், இல்லாட்டா என்ன செய்வாங்க, யெகோவா தான் கரெக்ட். அப்படி இல்லை, ஆண்டவர் 3 விதங்களில் செயல்பட்டார். பரலோகத்தில் பிதாவாகிய தேவன், கிறிஸ்துவாகிய குமாரன், பரிசுத்தாவியானவர், 3 விதத்தில் வேதம் முழுவதும் காண்பிக்கிறது. திருத்துவத்தை புரிந்து கொள்ள நம்மால முடியாது. நம்மளால மனுஷனையே புரிந்து கொள்ள முடியல, தெய்வத்தை எங்கிருந்து புரிகிறது? ஆமென். சரி, மனுஷனையே நம்மளால புரிந்து கொள்ள முடியல, தெய்வத்தை எப்படி புரிவது? எங்களுக்கு வேதம் அழகா சொல்லுது, ஏசாமி பிதாவேன்னு கூப்பிட்டார், ஆகவே பிதா ஒருத்தர் மேல இருக்கார், எங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான் தெரியுது. சரியா, ஏசாமி கீழே இருந்து பிதாவே என்று கூப்பிட்ட பொழுது பிதாவானவர் இருக்கிறார். மேல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல என்ன செய்யறேன், பிரியமா இருக்கிறார். அப்போ மேல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு, கீழே ஒருத்தர் இருக்கிறாரு, அப்போ குமாரன் எங்களுக்கு தெரியுது. இவங்க 2 பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இறங்கி வர்றாரு, அவர் யாரு? இது எங்களுக்கு தெரியுது. ஆகவே நாங்க பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க, திருத்துவன்னு சொன்னாங்க. என்ன, அது எப்படி ஒருத்தர் 3 ஆக முடியும், 3 ஒருவர் ஆக முடியும், ஒருவர் 3 ஆக முடியும்? எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது, உண்மையாவே எனக்கு தெரியாது. சரியா, உனக்கு தெரியணும்னு சொல்லி அலைந்து கன்ஃபியூஸ் ஆகாத. தேவனை அறிகிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை. இது எங்களுக்கு புரியுது. அவர் சொன்னார், பிதாவானவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரனார், இவர் அப்பப்போ பிதாவே பிதாவேன்னு சொன்னார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொன்னார். என்ன, பரிசுத்தாவியானவர் வருவார்னு சொன்னார், பரிசுத்தாவியானவர் வந்தார், அவர் இருக்கிறார். ஸோ நாங்கள் நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆகவே எங்களுக்கு திருத்துவத்தை பற்றி எந்த ஒரு டவுட்டும் இல்லை. வி ஆர் வெரி கிளியர். நீங்கள் கிளியராக இருக்கிறீங்களா? இதுக்கு மேலே அதில் ஆழமாக போனீங்கன்னா நீங்கள் மென்டல் ஆகிடுவீங்க. ஹலோ, வேணாம், போதும், இது போதும். சரியா, இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சந்தேகம் இல்லை தானே? போதுமா? இதுக்கு யாராவது ஒரு திருத்துவம் என்றால் என்னன்னு ஒரு டீச்சிங் கொடுத்தீங்கன்னா அவன் பாதி பைத்தியமாக இருப்பான், உன்னை முழு பைத்தியம் ஆக்கிடுவான். சரி, தயவு செய்து அப்போ போதும்.
இது எங்களுக்கு போதும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எங்களை இன்னும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற செய்தியை ஆண்டவர் சபையில கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப டீப்பா ஒன்லயே போயிடாதீங்க. மூக்கு மட்டும் வளர்ந்துட்டே போனா என்ன செய்யறது? என்ன கை கால் நகம் வளர்ற மாதிரி மூக்கு வளர்ந்தா என்ன செய்வே? எல்லாம் ஆண்டவர் அழகா எது தேவை அதை வச்சு ஆண்டவர் 4 சுவிசேஷத்தை கொடுத்து நம்மளுடைய நேச்சரை மாற்ற சொல்றார். அவரை போல நான் மாறுகிறேனா? ஒரு வசனத்தை வாசித்தா இயேசுவை போல நான் மாறுகிறேனா? அந்த வசனத்தை தியானம் பண்ணு. ஒரு வசனத்தை தியானம் பண்ணா கன்ஃபியூஸ் ஆகுறேன்னா அந்த வசனத்தை தியானிக்காத. நான் எசேக்கியேலை தியானிக்கவே மாட்டேன். அது கண்ணா இருக்கும், எனக்கு கண்ணெல்லாம் சுத்தம். எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. என்ன அங்கே ஒரு சக்கரம் இருந்தது, அந்த சக்கரத்தை சுற்றி என்ன இருந்ததா? கண்கள் இருந்தது. அந்த ஆவி போன இடத்திற்கு சக்கரம் போனது, கேருபீன் போனது, எனக்கு மைண்டு போனது. சரி, நான் அதோட நிறுத்திட்டேன். எனக்கு நம்ம நாலேஜ் என்ன, அந்த நாலேஜ் போதும். பிரைஸ் தி லார்ட். அந்த நாலேஜ் போதும். ஹார்ட் ஓடுதான் எனக்கு தெரியுது, டக்குன்னு அடிக்குது. அது அடித்தா போதும். அந்த ஹார்ட்டில் எத்தனை வால்வு இருக்குது, அதில் எப்படி ரத்தம் வந்து எப்படி வெளியே போகுது, அதுக்கு அதுக்கு தான் யாரோ ஒருத்தன் படிச்சிருக்கானே, அவன் போதும். நான் $100 கொடுத்துட்டு அவங்ககிட்ட செக் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் தான். ஏன் நான் டெய்லி காதில் போட்டு அதை செக் பண்ணி அவசியம் இல்லை. ப்ரைஸ் தான். தெரியுதா இல்லையா? கை வச்ச தெரியுதா இல்லையா? இது இருந்தால் போதும், இது அடித்தா போதும். ஹலோ, அப்பத்துக்காக உபதேசம் சொல்லி ஓடாதே. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கெடுத்ததே உபதேசம். கிறிஸ்தவத்தை கெடுத்ததே உபதேசம். அவனுக்கு ஒரு உபதேசம். நான் இன்னைக்கு கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கு, கட் பண்ணணும், டைம் இல்லை. சரியா? அதனால பாஸ்டர்னா முடிய ஒட்ட தான் வெட்டி இருக்கணும், அவன் தான் பாஸ்டர் இல்லை. சரியா? நாம உபதேசம் இயேசுவை போல என்னை மாற்றுவது, அதுதான் உபதேசம். என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்குமோ, அதுதான் உபதேசம். நகையை எடு, நகையை போடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காணிக்கையில போடு, அது உபதேசம். ஹலோ, என்ன பிரதர்? நிறைய இருந்தாவா? சரி, ஓகே. நிறையனா என்ன அளவு எனக்கு தெரியலையே. ஒருத்தர் நிறையன்னா 10 பவுனுக்கு மேலே நிறையன்றாங்க, இன்னொருத்தர் 100 பவுனுக்கு மேலே நிறையன்றாங்க. நீங்க எந்த அளவு பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனையினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. பலவிதமான போதனைகள், அதை நான் சொல்லிட்டு வரேன். அலைப்புண்டு திரியாதீங்க. சாப்பாடு ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கவும் ஆக்காது, பாவமாக்கவும் ஆக்காது. பிரைஸ் தி லார்ட். நான் சாப்பிடாம இருப்பேன். ஒருவேளை சாப்பிடாம இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும், ஒருவேளை சாப்பிடாம இருந்தா பரிசுத்தம், அப்படியெல்லாம் இல்லை. போஜனம் எதுவும் செய்யாது. கிருபை தான் நம்முடைய லைஃபை மாற்றும். அல்லேலூயா. கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு வரும், கிருபை தேவனை நோக்கி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். கிருபை இருக்கா? எந்த இடத்துல போனாலும், எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் அதுல கிருபை அந்த பிரசங்கத்துக்குள்ள ஊடுருவி வருதான் பாருங்க. கிருபை இல்லாத ஆலயம் வேஸ்ட், கிருபை இல்லாத பிரசங்கம் வேஸ்ட், கிருபை இல்லாத உபதேசம் வேஸ்ட். ஆமென். கிருபை இருக்கா? அதில் ஆண்டவருடைய கிருபைனா என்ன? அதில் ஆண்டவருடைய அன்பு சொல்லப்படுதா? ஆண்டவருடைய இரக்கம் சொல்லப்படுதா? இன்னைக்கு சபைக்கு தேவை ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசு என்கிற செய்தி தான். ஆமென். வேதத்தில் நீங்க ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா, நம்ம பாவத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப பெருசா எதுவும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம பாவம் செய்யறோன்னு அறிந்திருக்கிறார். என்ன? ஆனால் மீறுதல் செய்யும் பொழுது, மேட்டிமை அடையும் பொழுது, அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்குது. நீ ஏன் மீறுகிறாய்? தெரிஞ்சுட்டே ஏன் அநியாயம் செய்யற? தெரிந்து கொண்டே ஏன் அக்கிரமம் செய்யற? ஏதோ கோவப்பட்டு ஏதோ ஒரு சில வார்த்தையை சொல்ற, ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவங்கள் செய்யற, அது நம்ம லைஃப்ல இருக்கு. பாஸ்டர் வின்சன், நீங்க பாவமே செய்யறது இல்லையா? இல்லையா, நிறைய பாவம் செய்யறேன். நான் சும்மா சொல்றேம்மா, உடனே ஓ அப்படியா?
குறைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனா அது ஆண்டவருக்கு பெருசு இல்லை. நான் மேட்டிமையா இருக்கேனான்னு பார்க்கிறார். நான் கல்லான மனுஷனா இருக்கேனான்னு பார்க்கிறார். எனக்குள்ள தெய்வ பயம் இருக்கா, தெய்வ பயம் இல்லையா, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இவன் நான் பாவம் செய்வதில்லைன்னு சொல்லி துணிகரமா நடக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆனா அதே நேரத்துல அவன் பாவம் செய்துட்டு ஐயா என்னை மன்னியும் சொன்ன, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்குது. பரிசேயன் ஜெபம் பண்றான், நான் உபதேசத்துல உண்மையா இருக்கிறேன், காணிக்கையில உண்மையா இருக்கிறேன், ஃபாஸ்டிங்ல உண்மையா இருக்கிறேன். அவன் பரிசுத்தமா தான் இருக்கிறான், அவன்ல பாவம் இல்லை. ஆனா அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இன்னொருத்தன் சொல்றான், சுவாமி நான் மேல பார்க்க கூடாது, நிறைய பாவம் செய்துட்டு வந்திருக்கிறேன், நான் பாவின்னு சொல்லி மார்பில அடித்துக் கொள்கிறேன், அதுதான் அவருக்கு பிரியமா இருக்கு. நான் அதை தான் நான் கண்டுபிடிச்ச ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலவிதமான அந்நிய போதனைகள் அலக்கழிக்கப்படாதீங்க. இன்னைக்கு சபைகளை அந்நிய போதனைகள் அழிச்சிட்டு இருக்கு. சிலர் வருவாங்க, வெறும் வருகை குறித்தே பேசுவாங்க. இயேசு வருகிறார். அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரப்போறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன், இப்போ அவர் வரப்போறது இல்லை. எங்க சபைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, எங்க ஜனங்க விடுதலை ஆகி இருக்கிறாங்க, அவர் வந்தாலும் வருவார். அதையும் நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்தால், அவர் உடனே இன்னைக்கே கூட வந்தாலும் வருவார். ஆனால் ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம், காலத்தை நிதானிக்க பார்க்கிறோம். ஜனங்க எங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறது, எத்தனை தேசங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. இப்ப இயேசுவே வாரும் மற்றவங்கெல்லாம் நரகத்துல போய் விடணுமா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலத்துல இயேசு வருகிறார். ஆயத்தமாக. நாம எப்பவுமே ஆயத்தமாகணும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, வருகையை குறித்து சபைக்கு கவலையே கிடையாது. We no need to worry about the second coming of Christ. நாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், அதுதான் நமக்கு தேவை. ஆமென். அவர் எப்பவும் அவர் டைமே சொல்லலாம், எப்பவும் வருவேன்னு சொல்றாரு. இன்னும் 1000 வருஷம் பொறுத்து கூட அவர் வரலாம், யாருக்கு தெரியும்? ஆமென். அவர் வர்றது நம்ம பிரச்சனையே இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? உலகம் எங்கும் சென்று என்ன செய், சுவிசேஷத்தை அறிவி. இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மாறாக சொல்லப்படுகிற எந்த உபதேசத்தையும் கேட்காதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கருப்பு குதிரை பறந்து வருது, வெள்ளை குதிரை பறந்து வருது, வரட்டும். என்ன இப்போ வரட்டும், என்ன நம்முடைய மைண்டை மாத்துறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற காலம், அதுதான் உபதேசம். இயேசு சொன்ன அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க, போய் சுவிசேஷம் அறிவிங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க. இது விதைக்கிற காலம், அறுவடை செய்கிற காலம். அதை தான் ஆண்டவர் சொன்னார். என் நாமத்தினாலே அங்கே வருவாங்க, இயேசு வருகிறார், இயேசு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்கன்னே ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கார். நம்பாதீங்க. நான் வரும் பொழுது மத்திய ஆகாயத்துல மகிமையாய் வருவேன். என்ன, அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ ஆயத்தமா இரு. திருடன் வருவதை போல வருவேன், நீ என்ன செய், ஆயத்தமா இரு. நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா இல்லையா? போயிடலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆயத்தமா இரு, அவ்வளவுதான். வருகை குறித்து நாம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பி ப்ரிப்பேர்ட். அதுக்கு தானே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நம்ம சபையில பொதுவா எல்லாரும் போயிடுவோம். எங்க சரி, பொதுவா எல்லாரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா பிரதர்? நம்பிக்கை இருக்கா? போயிடுவீங்க. ஸோ அதனால ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய். அந்த உபதேசத்தில் அலைப்புண்டு தெரியாத, எனக்கு தெரிஞ்ச ஒரே உபதேசம், இயேசுவை நேசி, உன்னை நேசிக்கிறதை போல பிறனை நேசி, ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ள நடத்தி, இதை நீ செய்தா போதும், பரலோகத்தில் நீ பெரிய ஆளா இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பலவிதமான உபதேசம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். சும்மா அவன் பாவம் நல்ல குடும்பம் நடத்திட்டு, நல்ல வேலைக்கு போயிட்டு, நல்லா சம்பாதிச்சு, நல்ல தசமம் கொடுத்து, நல்ல ஆசீர்வாதமாக சபையில் ஒரு ஊழியத்தை ஏதோ செய்துட்டு இருந்தான். எங்கிருந்தோ ஒரு பாவி மனுஷன் வந்து அவன் தலையில் கையை வச்சு,
நீதான் எலியான்னு சொல்லி நல்லா இருந்தவன பிரதர் நான் பார்க்குறேன் உன் மேலே எலியாவின் அக்கினி இறங்குது. அன்னைக்கு இறங்கின அக்கினி சில ஆட்கள் இன்னைக்கும் பைத்தியம் பிடிச்சு அலையுது. ஆமென். உங்களுக்கு யாராவது அக்னி இறங்குதுன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட வாங்க. சரி, அது அக்கினியா இல்லை அவர் காசுக்காக சொல்லிட்டு போனாரா நமக்கு தெரியாது. இன்னைக்கு சபை வளர்ச்சிக்கு பெரிய 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 ஒரு சாபம். எந்த தீர்க்க தரிசனம் சபையை வளர்க்கணுமோ, எந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் சபையை கொழுந்து விட்டு எரிய பண்ணணுமோ, அதே தீர்க்க தரிசன அபிஷேகத்தை தவறாய் பயன்படுத்தி சபைகளை உடைச்சிட்டாங்க ஐயா. அப்போஸ்தலர் காலத்துல தீர்க்கதரிசிகள் சபையை பலப்படுத்தினாங்க. இந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் சபையை உடைக்கிறாங்க. அப்போஸ்தலர் காலத்துல தீர்க்கதரிசிகளாக இருந்த பவுலும் சீலாவும் மற்றவர்களும் சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. இந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? சபைகளை உடைக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசி என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். சபிக்கப்பட்டவர்கள். They are cursed people. தீர்க்கதரிசி சபையை ஆசீர்வதிக்கணும். என்ன? நீங்க தயவு செய்து தவறான உபதேசத்துக்கு போயிடாதீங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நீங்க இன்னைக்கு நிலைமையில சபைகளை ஆராய்ந்து பாருங்க, ஊழியங்களை ஆராய்ந்து பாருங்க. தீர்க்கதரிசிகள் செய்யற அநியாயம். ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? சபையை பலப்படுத்தணும், பக்தி விருத்தி கொண்டு வரணும். தீர்க்கதரிசி அதுதான் தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகமே, பக்தி விருத்தி. என்ன? சில தீர்க்கதரிசிய சபையில விட்டோம்னா போதும், 6 கூரா போட்டு அதை உடைச்சி அதை ஒன்னெல்லாம் ஆக்கி, ஐயோ கர்த்தாவே தயவு செய்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும். அந்நிய போதனால் அலையாதிருங்க. லூக்கா 11:29 அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருந்த பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோவான் 4:48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். ஆண்டவர் இதை சந்தோஷமா சொல்லல, கோபமா சொல்றார். நீ அடையாளத்தை தானே தேடுற, நீ அற்புதத்தை தானே தேடுற. நாம வசனத்தை தான் தேடணும். பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை தான் தேடணும். சத்தியம் தான் நம்ம என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நிறைய பேர் அடையாளங்களை தேடுறாங்க, அற்புதங்களை தேடுறாங்க. அற்புதம் நமக்கு நடக்கணும். எனக்கு அங்க போன அற்புதம் நடக்குமா, அங்க போன அற்புதம் நடக்குமா? தேடு. ஒரு சபையில எல்லா அற்புதங்களும் நடக்கும். ஆமென். கர்த்தர் வாசம் என்ற ஆலயத்தில் எல்லா அற்புதங்களும் நடக்கும். எல்லா சுகமும் கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். சபையில எல்லாம் உண்டு. குடும்ப ஆசீர்வாதம் உண்டு, தனிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு, ஹீலிங் உண்டு, மிரக்கல் உண்டு, ப்ராபசி உண்டு, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த சபையில எல்லாம் உண்டு. சில ஆட்கள் அலைவாங்க. அடையாளம். எனக்கு அவர் அங்க போனா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அங்க போனா எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, ஏதோ ஒரு அடையாளத்தை தேடி போறேன். அவங்க எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற முடியாது. நீங்க இருக்கிற சபையிலேயே உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இறங்கி வரும். கிங் ஆஃப் க்ளோரி எல்லா ஆசீர்வாதத்தால் நிரம்பின ஒரு சபை. இங்க கண்ணீரோடு கதறுகிற பிள்ளைகள் உண்டு, ஜெபம் உண்டு, விடுதலை உண்டு. இந்த ஆலயத்தில் உனக்கு விடுதலை கிடைக்கல அப்படின்னா உன்னை பரிசோதித்து பார். ஏன் எனக்கு விடுதலை கிடைக்கல? நான் ஏன் ஆசீர்வாதமாய் மாறல? என்ன? நம்ம பரிசோதிக்கணும். எல்லா பிள்ளைங்களும் பாஸ் பண்ணது, உன் பிள்ளை மட்டும் ஏன் பாஸ் பண்ணல? என்ன? 100 பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அந்த கிளாஸ்ல 99 பிள்ளைகள் they are doing wonderful, good. உன் குழந்தை மட்டும் ஃபெயில் ஆகுது. அதுக்காக டீச்சரை போய் நீ முட்டாள்னு சொல்ல முடியுமா? சம்திங் ராங் இன் அவர் சைல்டு. என்ன? டீச்சர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணு. ஏன் உன் பிள்ளை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டிருக்கா? ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டிருக்கா? ஏதோ மைண்டில் ஏதோ ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டு.
சில நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு அப்படி ப்ராப்ளம் இருக்கும், சில விசுவாசிகளுக்கு அப்படி ப்ராப்ளம் இருக்கும். ஹலோ, என்ன ப்ராப்ளம்? மைண்டில் ப்ராப்ளம். அதை பாஸ்டர்கிட்ட வரணும், அதுக்காக ஆண்டவர் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணணும். ஐ மீன், நாங்கள் தான் சர்ஜன், நாங்கள் மூளை அந்த ஸ்கல்லை எடுக்காமலே நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். ஹலோ, பிரைஸ் எல்லாம் அப்படி தான் வச்சுருக்கிறோம் உங்களை ஆப்ரேட் பண்ணி. சரி, பிரைஸ் தலடா, அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் சபையிலே உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன். நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு நீ கேள், ஆண்டவர் உன் எதிரில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற உன்னை தேவன் மகிழ பண்ணுவார். வசனம் சொல்லுது. என்னுடைய ஜெப வீட்டில் நான் உன்னை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். என் நாமத்தினால் எதை கேட்டால் நான் என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன். யாரோ ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவாதி தேவனே நம்மோடு கூட இருக்கிறார். சத்தியத்தை தேடு, வசனத்தை தேடு, முழங்காலில் நின்று செபி, முழங்காலில் நின்று செபி. ஆண்டவருடைய பிள்ளைகள் அடையாளத்துக்காக அலையக்கூடாது, சுகத்துக்காக அலையக்கூடாது. லூக்கா 8:43 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாக இருந்த அந்த ஸ்திரீ தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த அந்த ஸ்திரீ, ஒருத்தராலையும் அவளை சொஸ்தமாக்க முடியல. 2 மாதம் இந்த டாக்டர், அதுக்கு 2 மாதம் இன்னொரு டாக்டர், என்ன 2 மாதம் அந்த டாக்டர், ஒவ்வொரு டாக்டராக மாற்றி 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 அவளுடைய வியாதி தான் அதிகரித்தது. சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க. என்ன, உன்னுடைய லைஃப்ல சுகத்துக்காக அலையாத. ஒருவேளை ஆண்டவர் உனக்கு வியாதி வச்சிருக்கிறாரா? அந்த வியாதி தேவ நாம மகிமைப்படும். ஆலயத்திலே இரு, டாக்டரை பாரு, அந்த பலவீனத்தோட இரு. ஒரு நாளில் டக்குன்னு சரியாயிடும். ஹல்லேலூயா, டக்குன்னு சரியாயிடும். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாஸ்டர் வின்சென்ட்டுக்கு வல்லமை இல்லை, நான் வேறே சபைக்கு போகிறேன். அந்த சபையில் போன அந்த பாஸ்டரும் வல்லமை இல்லை, வேற யார் வல்லமையா இருக்கிறார்? கூகுளில் போட்டு டக்கு டக்கு வல்லமையான பாஸ்டர் யார்? ஹலோ, சரி. இப்பெல்லாம் இப்படிலாம் சில ஊழியக்காரங்க, இவர் விசேஷித்த குணம் பெற்ற ஊழியக்காரர்கள், அதை அவங்க இன்னும் கொஞ்சம் நாளாக மாற்றிடுவாங்க. இவர் கேன்சர் வியாதியை சுகமாக்கும் ஊழியக்காரர், இவர் அல்சர் வியாதியை சுகமாக்கும் ஊழியக்காரர். அது வரும், இனிமேல் வரும். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தட்டினீங்கன்னா வரும். இவர் வந்து என்னது, தலைவலியை சுகமாக்கும் ஊழியக்காரர். பிரைஸ் எல்லாம். தலைவலியை சுகமாக்குற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னா அது வின்சென்ட் தான். ஏன்னா நான் அந்த அளவு தலைவலியில் கஷ்டப்பட்டேன். சரியா, பயங்கர தலைவலியில் கஷ்டப்பட்டேன். தலைவலினா தலைவலி, அப்படி தான் கஷ்டப்பட்டேன். போன முறை திருநெல்வேலிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அந்த பொண்ணு இந்த முறை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு 24 hours ஃபுல்லாக, வாழ்க்கை ஃபுல்லாக தலைவலி தான். அப்படி தலைவலியில் கஷ்டப்பட்ட பிள்ளை வந்திருந்தா. அவளுக்கு நான் ஜெபம் பண்ணேன், அவளுக்கு சுகமாயிடுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் நாங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணோம், அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி தலைவலி சரியாகலை, நீங்கள் பண்ண உடனே அவளுக்கு தலைவலி சரியாயிடுச்சு. ஏன்? நான் தலைவலியில் இருந்தேன்ல. எந்த வியாதியும் ஆண்டவர் குணமாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. விசுவாசித்தா போதும் ஐயா. சுகமளிக்கிற தெய்வம் இங்கு உள்ளாவுகிறார். நாம் அலைய வேண்டியதில்லை. தேடுங்க, வரங்களை தேடுங்க, கிருபைகளை தேடுங்க, வசனத்தை தேடுங்க, உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை தேடுங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட். அலையாதே, அலையாதே. ஒரு நல்ல உன்னதமான ஊழியக்காரர் இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கு, தேடி கண்டுபிடி. இந்த ஷோ விடுற ஊழியக்காரெல்லாம் தேடாத, என்ன கண்டுபிடி. சில ஆட்கள் அப்படி வந்து அப்படி போயிடுவாங்க, அவங்கள தேடி நீனும் போயிடாதே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வர்ஷிப் லீடர்ஸ், அது அலையலையா வரும், போயிட்டே இருக்கும். சரியா, பரிசுத்தவான்களை கண்டுபிடிங்க, தேவ மனுஷர்களை கண்டுபிடிங்க. ஒரு செய்தி கேட்டு அனலைஸ் பண்ணு. இந்த செய்தி யாரையும் குற்றப்படுத்தியே பேசிட்டு இருக்கு. எந்த ஊழியக்காரனை குற்றப்படுத்துது, அவரை குற்றப்படுத்துது, இவரை குற்றப்படுத்துது. இதனால பக்தி விருத்தி அடைகிறேன்னா அந்த செய்தியை ஸ்டாப் பண்ணு. தேடி தேடி வாசிங்க. நானும் தேடி செய்தி கேட்கிறேன்.
ஏனென்றால் நான் அநேக செய்தி கேட்டாதான் என்னுடைய மனசு, என்னுடைய மனம் என்ன செய்யும்? நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். எது சபைக்கு தேவை என்ன நான் கற்றுக்கொள்ளணும். அதற்காக நான் நிறைய செய்தி கேட்குறேன். ஆனால் அந்த செய்தி கேட்டோன்னே எனக்கு புரிஞ்சிடும், இது யூஸ்லெஸ். இந்த செய்தினால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு செய்தி கேட்டால் ஒன்று கண்ணீர் வரணும், இல்லாவிட்டால் பரவசத்தோடு தேவனை துதிக்கிற ஒரு எண்ணம் வரணும். அதற்கு மாறா ஏதாவது உனக்குள்ள நடக்குது அப்படின்னா சம்திங் ராங் இன் தட் மெசேஜ். ஐ மீன் அந்த செய்தி கேட்டு, ஓ பாஸ்டரா, இந்த வசனத்தின் படி பாஸ்டர், ஓ அவர் சரியில்லை போல் இருக்கு, ஓ புருஷன் சரியில்லை போல் இருக்கு, இப்படியெல்லாம் குழப்பம் பண்ணுற செய்தியெல்லாம் கேட்காதீங்க. என்ன நல்ல சந்தோஷமாய் மாற்றுகிற செய்தி, உன்னை தொடுகிற செய்தி, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லதை தேடுங்க, தயவு செய்து அலையாதீங்க. என்ன இந்த ஈவினிங் சர்வீஸில் பசங்க இருப்பானுங்க பாருங்க, அப்பா அவன் சிங்கப்பூரில் இருக்கிற அத்தனை சர்ச்சையும் 7 முறையாவது சுற்றி வந்திருப்பான். ஒவ்வொரு சர்ச்சையும் எத்தனை முறை? 7 முறை. நம்ம சில பசங்களை பார்ப்பேன், காணலை, எங்கே பிரதர் காணவே இல்லையே, சுற்றிட்டு வரேன். ஒன்று சுத்தம். என்னது சுத்தம்? யோபுன் புஸ்தகத்தில் ஒன்று சுத்துது. ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா எங்கிருந்து வர? என்ன சொல்லுது? சத்தமாக தான் சொல்லுங்களேன். உலகமெல்லாம் சரி, இன்னையிலிருந்து சொல்றேன், யாராவது சுத்திட்டு இங்க வராது. பிரைஸ் தி லார்ட். தேடி வா இங்க. ஆமென். கிங் ஆஃப் க்ளோரியா, வா, தேடி வா. ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு, தேவனுடைய மகிமை இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கு. தேடி வா, தேடி போ. பிரைஸ் தி லார்ட். அலையாத. பொண்ணு வேணுமா? தேடு, நல்ல பொண்ணு, ஜெபத்தோடு தேடு, அலையாத. எம்மாற்றியில் ஏறின உடனே எல்லாத்தையும் பார்த்து இது என் கண்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கு, நீ செத்த நீ சரியா, அதோட உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். இனி கிறிஸ்து தான் உன்னை காப்பாற்றணும். அல்லேலூயா. சரியா, எதையுமே தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படி எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு அலைகிற அனுபவத்திலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். இனி நீ வேலைக்காக அலைய மாட்ட, வேலை உன்னை தேடி வரும். யாரெல்லாம் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை நினைக்கிறீங்களோ, அப்படியே கரங்களை உயர்த்தி என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை, சத்தமா சொல்லுங்க. லார்ட் எஸ்டாப்ளிஷ் மீ. உம்முடைய ஆலயத்தில், உங்க சமூகத்தில், என்னுடைய வேலை இடத்தில், இந்த தேசத்தில் ஆண்டவரே என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே. என் ஆண்டவர் நிலைநிறுத்துவார். ஒருவேளை அடிமையை போல இந்த தேசத்தில் காணப்படலாம். நாட்கள் வரப்போகிறது. என் கர்த்தர் யோசேப்பை நிலைநிறுத்தினவர், தானியேலை நிலைநிறுத்தினவர், நெகேமியாவை நிலைநிறுத்தினவர். உன்னை நிலைநிறுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீ நிலைநிறுத்தப்படுவாய். சபையே நீ நிலைநிறுத்தப்படுவாய். என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமே, உன் குடும்பம் நிலைநிறுத்தப்படும். இனி நீ அப்பத்துக்காக இறைந்து திரிவதில்லை, வேலைக்காக அலைந்து திரிவதில்லை. உன் துக்க நாட்கள் முடிவடைகிறது. நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை நிலைநிறுத்துவார். நீ மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். இனி நீ நிலைநிறுத்தப்படுவாய். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்ட் ஆகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட்
KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.